சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் சஞ்சு சாம்சன் வாங்கப்பட்டிருக்கிறார். ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து பிளேயர் ட்ரேட் முறையில் சிஎஸ்கே அணிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவ் இப்போ நடந்திருக்கு. ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்கப்பட்டு சஞ்சு சாம்சன் அங்கிருந்து வாங்கப்பட்டிருக்கிறாரு. சிஎஸ்கேல எந்தெந்த புதிய வீரர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, யார் யார் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க? 2026ஆம் ஆண்டு ஐபிஎல்லுக்காக தன்னுடைய அணிகளை எல்லாம் கட்டமைக்கக்கூடிய முயற்சியிலே அணி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே எந்தெந்த வீரர்களை தக்க வைக்கலாம் என்பதற்கு இன்று கடைசினால் அதற்கான அறிவிப்பை இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகின்றது. அதற்கு முன்னதாக ஐபிஎல் நிர்வாகம் சென்னை அணியில் இருக்கக்கூடிய வீரரான ஜடேஜா மற்றும் சாம் கரனுக்கு மாற்றாக அந்த இரண்டு வீரர்களையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு வாங்க வேண்டும் என்று தகவல் வெளியான நிலையில அதனை தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஜடேஜாவையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் அணிக்கு கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக சஞ்சு சாம்சனை தற்போது சென்னை அணிக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 2 ஆண்டுகள், அதாவது 2023ஆம் ஆண்டு கோப்பையை வென்ற பிறகாக 24, 25ஆம் ஆண்டுகளில் சென்னை அணியினுடைய ஆட்டம் என்பது மிக தொய்வாக இருந்தது. ஒரு கோப்பையை வென்ற அணி இது மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலாமா என்று சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தொடர்ந்து அந்த கண்டனங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்து வந்திருக்கக்கூடியவர்களை இந்த ஆண்டு அணியை கட்டமைத்தே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு இது போன்ற முடிவுகளை எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்திருக்கின்றது. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாகவும் சஞ்சு சாம்சன் தற்பொழுது அணியில் இணைந்திருக்கிறார். இது சந்தோஷமான தருணம் என்றாலும் கூட ஜடேஜா 2023ஆம் ஆண்டு கோப்பையை வென்று கொடுத்த ஜடேஜா தற்பொழுது இல்லாதது சென்னை அணிக்கு மிக வருத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது சென்னை ரசிகர்களுக்கு இந்த சம்பவம் மிக வருத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று சாம் கரனுக்கு சுட்டி குழந்தை என்று சென்னை ரசிகர்களால ஒரு பேர் இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில அவரும் நல்ல ஆட்டத்தையே வெளிப்படுத்துவார். அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த ஒரு முடிவை சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் எடுத்திருக்கின்றது. ஜடேஜாவுக்கு 14 கோடி கொடுத்து அந்த ட்ரேடிங்கை தற்பொழுது எடுத்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் மற்றும் ஜடேஜா அணியில் இருந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்து அதற்கு மாற்றாக சஞ்சு சாம்சன் தற்போது அணியிலே ஈடுபட்டிருக்கின்றார். இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக மேலும் சில அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டெவான் கான்வே, தீபக் ஹூடா, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர் உள்ளிட்டோரும் விடுவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் விடுவித்துவிட்டு புதிய வீரர்களை மினி ஏலத்தில், அதாவது வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி மினி ஏலம் நடைபெறவிருக்கின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகும். அன்று நடைபெறக்கூடிய அந்த ஏலத்திலே புது வீரர்களை சென்னை அணி நிர்வாகம் எடுக்கவும் திட்டமிட்டிருக்கின்றது.